பொதுவாக 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு எல்லா பிள்ளையும் ஏதோ ஒரு கல்லூரியில் நம்ம சேர்த்து விட்டுருவோம். ஆனால் உயர்கல்வியில் சேர்க்கிறவங்களுடைய விகிதம் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியை தாண்டி தனியார் பள்ளியை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகள் தான் அதிகம் போய் சேருவாங்க. அது IIT-ஆக இருந்தாலும் சரி, அது NIFT நிப்டாக இருந்தாலும் சரி, அது நிப்டமாக இருந்தாலும் சரி, அல்லது நேஷனல் லா யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி, இது போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன் சொல்றோம் பாத்தீங்களா, அதுல நம்முடைய பிள்ளைகள் அத்தி பூத்த மாதிரி 2 பேர் 3 பேர் சேர்ந்தா பெரிய விஷயம். 2 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே நம்முடைய திருச்சி மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற மணப்பாறைங்கிற பகுதியில் செவல்பட்டிங்கிற ஒரு கிராமத்தில் அருண்குமார் ஒரு பையன் IIT-ல ஜாயின் பண்ணாரு. அது மிகப்பெரிய பெருமையாக நாங்கள் சட்டமன்றத்தில் பேசணும். ஆனால் வெறும் 5 பேர் 10 பேர் மட்டும் சேர்ந்தா போதுமா என்று முதலமைச்சர் எங்களிடம் சொன்ன பொழுது அவருடைய இதயத்தில் உருவாக்கிய திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு அதை நாங்கள் மேம்படுத்தினோம். ஏறத்தாழ இந்த ஒரே ஆண்டில் மட்டும் 274 பிள்ளைகள், அதுவும் நம்முடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகள், இது போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் எங்கெல்லாம் இருக்குது இந்தியாவில், ஏன் உலக அளவில் பெருமையோடு சொல்லலாம். நேற்று கூட நான் அதற்கான ஒரு மாநாட்டிலே கலந்துவிட்டு நான் அங்கே பெருமையோடு பேசிய அந்த செய்தி என்பது, தாய்வான் நாட்டிலே மொத்தம் 3 பிள்ளைகள் இந்தியாவிலிருந்து தேர்வு செய்யப்பட்டார்கள் கல்லூரியில் சேருவதற்காக. அந்த 3 பிள்ளைகளில் ஒட்டுமொத்த இந்தியாவில் 3 பிள்ளைகளில் 2 நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற அரசு பள்ளி பிள்ளைகள் என்பது நமக்கான பெருமை. அந்த 2 பிள்ளைகளுமே மாணவிகள் என்பது நமக்கான கூடுதல் பெருமையாக நான் பார்க்கின்றேன். ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு இது போன்ற அரசு பள்ளியை நம்பி இன்றைக்கு நீங்கள்லாம் உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறீங்க. நீங்க உள்ளபடியே எங்களுக்கு பெருமையாக பேசுங்க சொன்ன மாதிரி இன்றைக்கு அரசு பள்ளியை அடுத்த கட்டத்துக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும். இன்றைக்கு ஏற்கனவே நம்முடைய ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்து ஹைடெக் லேப் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஆனால் இன்றைக்கு அது நடுநிலைப்பள்ளி மிடில் ஸ்கூல்லையும் அதை இன்னைக்கு முழுமையாக நாம் கொண்டு வர இருக்கின்றோம். ஏன் 20,000க்கும் மேற்பட்டிருக்கின்ற தொடக்க கல்வியிலையும் தொடக்க பள்ளியிலும் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் அதை கொண்டு வர வேண்டும் என்று இன்றைக்கு அதையும் இன்றைக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இப்படி தனியார் பள்ளிக்கு எந்த விதத்தில் நாம் குறைந்தவர்கள், ஏன் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தனியார் பள்ளிகள் நம்முடைய திட்டங்களை பார்த்து இன்னும் நாமும் இது போல் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சருடைய அறிவுறுத்தினபடி நாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு உங்களுக்கு நம்முடைய பெற்றோர்களுக்கு முதலினுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா எங்களை நம்பி அனுப்பிச்சு வைக்கிறீங்க, அரசு பள்ளியை நம்பி உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி வைக்கிறீர்கள். நான் பெருமையோடு சொல்வேன், நான் படித்தது ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியில் தான். அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்த நான் அரசு பள்ளிக்கு உதவி செய்கின்ற விதத்தில் இன்றைக்கு இந்த இடத்தில் இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் ஒரு ஆசிரியர் தான், என்னோட பெற்றோர் தான் என்பதை நான் பெருமையோடு எடுத்து சொல்வேன். ஆக இது ஒரு கூட்டு பொறுப்பாக இருக்க வேண்டும். உங்களிடம் வைக்க வேண்டுகோள் ஒன்னே ஒண்ணுதான், 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் உங்களுடைய பிள்ளைகளை எங்களை நம்பி நீங்க அனுப்பி வைக்கிறீங்க. அந்த 12 ஆண்டுகள் எங்களை நம்பி நீங்கள் அனுப்பி வைக்கிறீர்கள், எங்களை நம்புகிறீர்கள். அந்த பிள்ளைகள் 12ஆம் வகுப்பு முடித்தது பிறகு இளைஞர்களாக மாறுகிறார்கள். அவர்கள் இளைஞராக மாறிய பிறகு நம்முடைய இளைஞர் மற்றும் நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உயர்திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நம்பி நீங்க அனுப்பி வைக்கிறீங்க. அது இளைஞர் பருவத்தை தாண்டி அது வேலை வாய்ப்பு அடுத்த கட்டத்துக்கு செல்லும் பொழுது அந்த பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய அந்த நம்பிக்கைக்குரிய ஒரு தமிழன் யார் என்று சொன்னால் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நம்பி அனுப்பி வைக்கிறீங்க. நீங்க எங்களை நம்புறீங்க, நாங்க உங்களை நம்புறோம், அவ்வளவுதான். ஆக அந்த விதத்தில் ஒரு திட்டம் இன்றைக்கு செயல்பட வேண்டும் என்று சொன்னால் நமக்கான அந்த புரிதல் அதிகம் தேவை என்பதற்காகத்தான் இது போன்ற மன்ற மாநாடுகளை நடத்தி ஏறத்தாழ 32 மாதங்கள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு 32 மாதங்களில் ஏறத்தாழ 57 வகையான திட்டங்களை இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறை சார்பாக நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். அதை தான் நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் பேசும்போது சொன்னார்கள், ஒட்டுமொத்த இந்தியாவிலே ஒரு நல்ல கட்டமைப்பை கொண்டிருக்கின்ற பள்ளி கல்வித்துறை என்று சொன்னால் அது தமிழ்நாட்டுடைய பள்ளி கல்வித்துறை தான் என்கிற அந்த பெருமையை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் ஏதோ மேடையில் உட்கார்ந்திருக்காது எங்களால் மட்டும் சாத்தியமல்ல, எதிரே அமர்ந்திருக்கிற நம்முடைய பெற்றோர்களாலும் ஆசிரியர் பெருமக்களாலும் தான் அது சாத்தியப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.